ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தை, ஒரு மிக மிக முக்கியமான செய்தியை சொல்கிறதுக்காக தான் இந்த சாயப்பா இப்போது உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். யாருக்கும் தெரியாமல் நான் சொல்கிறத கவனமாக கேட்டீன்னா கண்டிப்பாக இதன் மூலமாக உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்கான தீர்மானங்களை எல்லாம் நான் எடுக்கப் போகிறேன் என் செல்லமே. இந்த நாள் உனக்கான நாளாக, வெற்றி நாளாக, உனக்கான ஆசீர்வாதமும் அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டு நடக்கும் பிள்ளை அல்லவா நீ. அதனால தான் உன்கிட்ட சில விஷயங்களை எடுத்து சொல்ல வந்திருக்கேன். நீ எதை அதிகமாக யோசிக்கிறியோ அது உன் வாழ்க்கையில் நடக்குதுன்னு உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு எது தேவையோ, எது நடக்கணுமோ அதை பற்றி ஆழமாக யோசி. அதை விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் யோசிக்காதே. ஒவ்வொரு முறையும் விடாமல் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தரும்படி என்னிடம் கேட்டுக்கிட்டே இருக்க. அதை மட்டும் நடத்தி கொடுத்துருங்க சாயப்பான்னு என்னிடம் நீ திரும்ப திரும்ப கேட்கும்போது அதை நடத்தி கொடுப்பதற்கான வேலைகளை தான் நான் செய்கிறேங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எதையுமே அதிகமாக அழுத்தமாக நீ நினைக்கும் போது அது நிச்சயமாக உன்னை தேடி வரும். அதனால தான் இப்போது எந்த கெட்ட விஷயமும் சஞ்சலமும் சந்தேகமும் இல்லாமல் உறுதியாக உனக்கு பிடிச்சதை மட்டும் பிடிவாதமாக நினச்சிக்கிட்டே இரு. உனக்கு பிடிச்ச அனைத்தையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து ஒப்படைக்க போகிறேன். உன் தேவைகள் அனைத்தையும் நிச்சயமாக நான் தீர்ப்பேன் என்ற நம்பிக்கையை உன் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோ என் செல்லமே. உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு புரியாமல் தவிச்சுக்கிட்டும் திணறிக்கிட்டு இருக்கும் உனக்காகவே எல்லா வகையிலும் நன்மைகளை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். சில வகையில் சில விஷயங்கள் ஏன் நடக்குதுன்னு புரியாமல் நீ தவிக்கிறாய், திணறுகிறாய் அல்லவா? அது எல்லாத்தையும் சரி செஞ்சு இப்போ உனக்காக நல்ல வழியை காட்ட போகிறேன். வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த மாற்றங்களுக்கு நடுவில் உன் லட்சியத்தை நீ அடைவதற்கான உதவிகளையும் வாய்ப்புகளையும் நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. உன் மனசை நீ தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் வச்சுக்கிட்டீன்னா எல்லா வகையிலும் உனக்கு நன்மைகள் நடக்கும்படியும் உன் வாழ்க்கை ஒளி நிறைஞ்சதாக மாறும்படியும் இந்த சாயப்பா செய்வேன். நேற்று நடந்தது நேற்றோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அதை பற்றி கவலைப்படாமல் இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளும் வேலைகளும் விஷயங்களும் என்னன்னு அதன் மீது கவனம் செலுத்தப்பார் என் செல்லமே. தேவையில்லாத எண்ணங்களுக்கு உன் மனசில் இடம் கொடுக்காதே. உன் வாழ்க்கையில் ஒளி விரும்பும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த சாயப்பா செய்கிறேன். எந்த விஷயத்தில் நீ தோல்வி அடைஞ்சதா தோற்று போனதா நினச்சிக்கிட்டு இருக்கியோ அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. உனக்கு தெரிஞ்சதை வச்சு நீ என்னை வழிபட்டா போதும். என்னை வழிபடுவதற்கும் வணங்குவதற்கும் அதை செய்யணும் இதை செய்யணும் அதை படைக்கணும் இதை படைக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. எனக்காக நீ பெருசாக பூஜை செய்யணும், மலர்களை வாங்கி குவிக்கணும், அந்த சடங்கு செய்யணும், இந்த விதிமுறை செய்யணும்னு எதுவுமே தேவையில்லை என் செல்லமே. உன்னுடைய சொந்த தந்தையை அழைப்பதற்கு நீ எப்படி எந்த முறையையும் பின்பற்ற வேண்டியதில்லையோ அதே போல உன் சொந்த அப்பாவாக நினச்சிக்கிட்டு இந்த சாயப்பாவை அன்போடு கூப்பிட்டாலே போதும் என் செல்லமே. உன் மனசின் நேர்மையும் உன்னுடைய உண்மையான அன்புமே எனக்கு போதும். நீ அன்பாக என்னை கூப்பிட்டினா உன்னுடைய அழைப்பை ஏற்று நான் உனக்கு துணையாக உன்னை நோக்கி ஓடி வருவேன் என் செல்லமே. ஒரு தந்தையின் முதல் என் நோக்கமே தன் பிள்ளையின் தேவைகளை நிறைவேற்றுவதுதான். நானும் உனக்கு தேவையான அனைத்தையும் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன். சரியான நேரத்தில் உனக்கானதை உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. நீ எப்போதும் பொறுமையா நம்பிக்கையா இரு. உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தரேன். உன் உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் நீ பாதுகாத்து வச்சுக்கோ. ஏன்னா இதை விட முக்கியமானது வாழ்க்கையில் எதுவும் இல்லை. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், மனசு அமைதியாக இருக்கணும். இது ரெண்டு மட்டும் உன்கிட்ட இருந்தாலே எத்தனை தோல்விகள் தாண்டி எத்தனை தோல்விகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு ஜெயிச்சிட முடியுமே செல்லமே. மனசில் கவலைகள் வரும்போது அதை ஒதுக்கி வச்சுட்டு அமைதியாயிரு. எப்போதும் நல்ல எண்ணங்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கடைப்பிடி. நான் உன் கூட இருப்பதின் மூலமாக உனக்கு புது பலமும் நம்பிக்கையும் உண்டாகும். உன் கையில் இருக்கும் திறமை மட்டும் உன்னை உயர்த்தாது. உனக்கு வரும் வாய்ப்புகளை நீ எப்படி பயன்படுத்துகிறியோ அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும்.
நான் தரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீ துணிவோடு அறிவோடு பயன்படுத்தும் போது அந்த தருணமே உன் விதியை மாற்றும் சக்தியாக இருக்கும். விதை மண்ணில் விழுந்தால் மட்டுமே மரமாக வளர்வதைப் போல உன் திறமைக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போதுதானே உன் வாழ்க்கை செழிக்கும். அப்படி உன் திறமையை பயன்படுத்தி நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கான வாய்ப்புகளை இந்த சாயப்பா உருவாக்கி தர்றேன். நீ எப்போதும் நம்பிக்கையோட முன்னேறிப்போ. உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் உன் வெற்றி மிகப்பெரிய அளவில் வந்து சேரும்படியும் இந்த சாயப்பா செய்வேன்னு செல்லமே. உன் விதியை திருத்தி உன்னை வெற்றியை நோக்கி வரவழைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய கடமை. உன் வாழ்க்கையில் எழுதப்பட்டிருந்த துயரங்களையும் துன்ப வரிகளையும் அழிச்சிட்டு அதற்கு பதிலாக வெற்றி, வளம், மகிழ்ச்சி என புது எழுத்துக்களை உன் தலையெழுத்தாக நான் எழுதி வைக்கிறேன் என் செல்லமே. இனிமே நீ எதுக்காகவும் மனம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. கடந்த காலத்தில் நீ சந்தித்த கஷ்டங்கள் எல்லாமே உன்னை வலுப்படுத்திய பாடங்கள் தாங்கிறத புரிஞ்சுக்கோ. இனி வரும் நாட்களில் எதுவும் உனக்கு தடையாக இல்லாத அளவுக்கு நானே உன்னை கையை பிடிச்சி வழி நடத்திட்டு போய் உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு சிறப்பான நாளாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ எப்போதும் மனசை அமைதியாக மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. உன் உள்ளத்தை ஒரு கோவிலாக நினச்சிக்கிட்டு உன் உள்ளத்துக்குள் நான் குடியேறி உனக்கு ஒளியை தரப்போறேன் என் செல்லமே. உன் உள்ளத்தை நீ சந்தோஷமாக வச்சுக்கும் போது உன் வாழ்க்கை நிச்சயம் அழகானதாக மாறிடும். அடுத்தடுத்து உனக்கு கிடைக்க போகிற அனுபவங்கள் தான் உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக ஆக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன் திட்டங்களை நீ பொறுமையாக செயல்படுத்தும் போது கண்டிப்பாக வெற்றி வந்து சேரும். எந்த குழப்பம் வந்தாலும் நிதானமாக அதை சமாளித்து கடந்து வர தயாராகு. கோபமும் எரிச்சலும் இல்லாமல் நீ அமைதியோடு வாழ ஆரம்பித்தாலே உன் வாழ்க்கை இனிப்பாகவும் சிறப்பாகவும் இருந்துவிடும் என் செல்லமே. என்னை நம்பி வந்த உன்னை இந்த சாயப்பா கண்டிப்பாக மிக அழகாக சிறப்பாக வாழ வைக்கிறேன். மற்றவங்க உன்னை பார்த்து பொறாமப்படலாம், மற்றவங்க உன்னை போட்டியாக நினைக்கலாம். அவங்க மனசில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. உன் ரகசியங்களையும் உன் கனவுகளையும் உன்னுடைய முயற்சிகளையும் நீ ஒருபோதும் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். நீயாகவே என்ன செய்ய போகிற, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி உனக்கு எதிராக எதிரிகளையும் போட்டி பொறாமை பிடிச்சவங்களையும் உருவாக்கி கொள்ளாதே என் செல்லமே. எப்போவுமே உன் வாழ்க்கையும் உன்னுடைய முயற்சிகளும் உன்னுடைய மன அமைதியும் எல்லாமே பத்திரமா பாதுகாப்பாக இருக்கும்படி பார்த்துக்கோ. நான் உன் கூட தானே இருக்கேன். அதனால் நீ எப்பவும் நம்பிக்கையோட நல்லதே நடக்கும்ன்ற எண்ணத்தோட அமைதியாக முன்னேறிப்போ. உன் வாழ்க்கையின் லட்சியம் என்னவோ, நோக்கம் என்னவோ, அதை சிறப்பாக வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன் என் செல்லமே. எப்போதாவது உனக்கு மனக்குழப்பமும் வருத்தமும் வந்தாலும் அமைதியாக என் நாமத்தை சொன்னீனா அதுவே உன்னை பாதுகாக்கும் கவசமாக மாறும். இனி உன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு மாற்றமும் கண்டிப்பாக நல்லதாகவே இருக்கும். உன் பயத்தையும் சந்தேகத்தையும் கவலையையும் போக்கி உன் உள்ளத்தை அமைதிப்படுத்தி நம்பிக்கையோடு நல்லபடியாக நீ மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த சாயப்பா செய்வேன் என் செல்லமே. நான் உன் கூட இருக்கிறதால நீ எங்கே போனாலும் உன்னால் ஜெயிக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போது மன உறுதியோட தெளிவோடு முன்னேறிப்போ. எதிர்காலத்தின் தடைகளை எல்லாம் தாண்டி நீ எளிதாக கடந்து செல்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் நிச்சயம் உனக்கு நன்மையை தரும். நான் உன் கூட இருக்கிறதால எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி நீ வாழ்க்கையவே ஜெயிக்க போகிறாய் என் செல்லமே.